ஒரு நாள் ராஜா ஒரு விசித்திரமான போட்டி வைத்தார். யாராவது தங்களுடைய நிழலை பிடித்து கொண்டு வந்தால் அவருக்கு பெரிய பரிசு. அனைவரும் குழம்பி போனார்கள். ஆனா தெனாலிராமன் மட்டும் சிரித்தார். ஒரு அழகான காலையில் அரண்மனையில் பெரிய கூட்டம் இருந்தது. ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சொன்னார், இன்று ஒரு சுவாரஸ்யமான போட்டி. யாராவது தங்களுடைய நிழலை பிடித்து கொண்டு வந்தால் அவருக்கு ஒரு பெரிய பரிசு தரப்படும். அதை கேட்ட மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நிழலை எப்படி பிடிப்பது என்று எல்லோரும் குழம்பினார்கள். சிலர் தரையில் நிழலை கையை வைத்து பிடிக்க முயன்றார்கள். சிலர் துணியால் மூட முயன்றார்கள். ஆனால் நிழல் யாராலும் பிடிக்க முடியவில்லை. அப்போது தெனாலிராமன் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் சின்னதாக சிரித்தார். இந்த போட்டிக்கு ஒரு சின்ன யோசனை போதும் என்று நினைத்தார். அவர் உடனே வீட்டிற்குச் சென்று ஒரு பெரிய குடம் எடுத்தார். பின்னர் மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். அரண்மனைக்குள் வந்து அவர் அந்த குடத்தை தரையில் வைத்தார். பின்னர் சூரிய ஒளி நேராக குடத்தின் உள்ளே விழும் மாதிரி வைத்தார். அதற்கு பிறகு அவர் குடத்தை மூடி ராஜாவிடம் கொடுத்தார். மகாராஜா, என் நிழலை நான் பிடித்து கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார். அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். ராஜா சிரித்தபடி கேட்டார், உண்மையிலேயே நிழலை பிடித்தாயா? அவர் மெதுவாக குடத்தை திறந்தார். அந்த நேரத்தில் குடத்தின் உள்ளே இருந்த இருள் வெளியே வந்தது. தெனாலிராமன் சிரித்தார். மகாராஜா, நிழல் என்றால் ஒளியில்லாத இடம்தான். இந்த குடத்தின் உள்ளே இருந்த இருள், அதுதான் என் நிழல். ராஜா மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்தார். எப்போதும் போல உன் புத்திசாலித்தனம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிறது என்று கூறி தெனாலிராமனுக்கு பரிசு கொடுத்தார். அரண்மனையிலிருந்து அனைவரும் சிரித்தார்கள். அன்று எல்லோரும் ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கொண்டார்கள். பிரச்சனை பெரியதாக இருந்தாலும் அதற்கான தீர்வு சில நேரங்களில் ஒரு சின்ன புத்திசாலித்தனமான யோசனைதான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் டூன் அனிமே ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதைகளில் மீண்டும் சந்திப்போம்.